ஃபர்ஸ்ட் சினிமான்னு என்னன்னு கற்றுக்க அப்படின்ட்டு நான் காலேஜ் முடிச்சுட்டு போய் ஆஃபீஸில் போய் உட்காருவேன். அவருக்கு தெரியல நான் தான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் படிக்கிட்டு ஓரமாக இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்துட்டு நீ நடிக்கிறியா இதில், எதுக்கு இப்படி நடுவில் நின்றுட்டு இருக்க அப்படின்னு. அது ஒரு பெக்யூலரான கேரக்டர். அது ஃப்ரெண்டு குரூப்பில் இருந்துட்டு நான் வந்து நயன்தாரா மேம் ட்ரை பண்ணுவேன். வெங்கட் பிரபு அண்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னோட ரூம் தான். ஸோ அது வந்து எப்படின்னா வில்லா மாதிரி ஒரு வீடு எடுத்துட்டு அந்த வீட்டில் வந்து இருக்கணும். வணக்கம், நீங்கள் பார்த்துருக்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். இன்றைக்கி இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறது நான் உங்கள் தர்ஷினி. இன்றைக்கி நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட்டாக வந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ்காரன் அப்படிங்கிற படம் தியேட்டர்களில் செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கிற நம்மளுடைய ஷரண் அவர்கள் தான் இன்றைக்கி வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அந்த படத்தை பற்றியும் அவரை பற்றியும் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி திறந்து பாருங்கள். வணக்கம் சார். சார், நீங்கள் நடித்த மெட்ராஸ்காரன் படம் தியேட்டர்களில் செம்ம சூப்பராக ஓடிட்டு இப்போ வந்து ஓடிடிலையும் வரப்போகுது. ஸோ மெட்ராஸ்காரன் படத்தில் நீங்கள் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்கீங்க. அந்த படம் எப்படி வந்து உங்களுக்கு கிடைச்சது, அந்த படத்துக்கான நீங்க பண்ண ஒரு எஃபோர்ட் அப்படின்லாம் வந்து எங்களுக்கு ஷேர் பண்றீங்களா? அது மெட்ராஸ்காரனுக்காக எஃபோர்ட்னா, படத்துடைய டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அவரும் நானும் வந்து அவர் என்னோட முதல் படத்தில் கடைசி அசிஸ்டண்ட்டாக அவர் இருந்தார். ஓகே. நான் நடித்த படத்தில் முதல் படத்தில். ஸோ அப்படி இருந்த படம் விஜய் சேதுபதி சாரோட படம். அதுக்கும் முன்னாடி ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக அவர் இருந்தார். அப்பத்துலேருந்து அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். ஸோ அவரோட எல்லா படங்களும் நான் ரெகுலராக பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தும் ஒரு படம் முடிச்சிட்டாரு, ரிலீஸ் ஆக போகுது, இருள் கொண்ட வானம் அப்படின்ட்டு. பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் ஏஎல் விஜய் சாரோட ப்ரொடக்ஷனில் ஒரு ஹைப்பர் லிங்க் மூவி அது. ஸோ அதுலேயும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் மெட்ராஸ்காரன் படம் பட் ஆனால் இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ படத்தோட வில்லன் மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இருந்தேன் நான். ஸோ அதனால் வந்து மெட்ராஸ்காரன் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு சொந்தமாகிறதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த படத்தோட ட்ராவல் எனக்கும் வாலிக்கும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தது தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்க பயங்கர எப்படி சொல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா வில்லன் மாதிரி ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது எப்படி ஒத்துக்கிட்டீங்க சார் நெகட்டிவ் ரோல் பண்ணலாம்? இல்லை, அப்படி இல்லை. எனக்கு எப்பவுமே நெகட்டிவ் ரோல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு பவுண்டரிஸ் இருக்குது. அது கொஞ்சம் ஈஸியாக என்ன வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட் இப்போ ஒரு படம் பண்ணுறேன், டெலிவரி பாய் அப்படின்ட்டு, மெட்ராஸ்காரனோட கோ டைரக்டரோட படம். ஓகே. இப்போ கமிங் 10th ஸ்டார்ட் ஆகுது அந்த ஷூட்டு. அதில் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு ஒன் ஆஃப் தி லீடாக தான் அந்த கேரக்டர் வருது. அதில் தான் இப்போ எனக்கு நடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. நல்லா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கெட்டவனா நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடும். ஏன்னா பவுண்டரிஸ் இருக்காது. இப்போ நான் நல்லவன்னா ஒரு சர்டைன் ஃப்ரேமில் தான் நான் இப்படி இருக்க முடியும். என்னால் வந்து வேறு எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுத்துட முடியாது. அது நெகட்டிவாக போயிடும். பட் நெகட்டிவாக இருக்கும்போது நான் எதை வேணாலும் நான் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்துக்காக லைக் நெகட்டிவ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சார், சினிமாவில் வந்து நிறைய பேர் பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு 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 இடத்துக்கு வருவாங்க. உங்களுக்கும் சினிமாவுக்கும் ஆனால் அந்த 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 கால இடைவெளி அது எவ்வளோ நாளாக இருந்தது? அது வந்து நான் 2015 நான் என்ட்ரு ஆனது. நான் என்ட்ரு ஆனபோது வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து என்ட்ரு ஆனேன். ஓகே. அதாவது வந்து நான் சினிமா நடிக்க போகணும் அப்படின்ட்டு நம்ம உள்ளே போகும்போது வந்து ஆதம்பாவா அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருந்தார். யாருன்னா நம்ம அமீர் சாருடைய ரிலேட்டிவ். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் கூட வந்தது இல்லையா, நாற்காலின்னு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த படம் தான் அந்த படம். நான் அசிஸ்டன்ட் வந்த படம் 2015 நாற்காலி படத்துல. அந்த படத்துல தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்தது. பட் ஆனால் நம்ம போகும்போது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்ற கார்டு கூட கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது வந்துட்டு சரி ஃபர்ஸ்ட் சினிமா என்னன்னு கற்றுக்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம போயிட்டு வாய்ப்புகள் தேடி நம்ம போகும்போது அங்கேருந்து நீ ஃபஸ்ட்டு சினிமான்னு என்னென்னு கற்றுக்க அப்படின்ட்டு நான் காலேஜ் முடிச்சுட்டு போய் ஆஃபீஸில் போய் உட்காருவேன். அந்த ஸ்டோரி போர்டில் இருக்க அவங்க சில மூவிஸ் தருவாங்க, அந்த மூவிஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து கதை சொல்லுவாங்க. அந்த கதைகளை கேட்பேன். உனக்கு என்ன தோணுதோ சொல்லு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்து அந்த படத்தோடைய கோ டைரக்டர் தான் செந்தில்னா அப்படின்ட்டு. அவர் தான் என்னோட மென்டார். அவர் தான் எனக்கு முதல்ல அந்த நானும் ரோடி தான் படத்தில் வந்து கூட்டு போனது. அவர் தான் அந்த படத்துக்கும் கோ டைரக்டர். விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. பர்சனலாக நீங்கள் வந்து பழகிருக்கீங்க அவர் கூட. அது எப்படி இருந்தது சார்? என்னோட முதல் சீன் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதினாவை பின்னாடி சீட்டில் உட்கார வச்சு கொண்டு வந்து விடுவேன். அப்போ தான் வந்து படத்தில் வந்து விஜய் சேதுபதினை வந்து நயன்தாரா வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பார் அந்த ஸ்டேஷன் சீனில். ஸோ அப்படி தான் வந்து ஆரம்பத்தில் பழக்கம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருந்தது. பாண்டிச்சேரியில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த
அந்த மெடிக்கல் ஷாப் சீன் இருக்கும் பார்த்தீங்களா, மெடிக்கல் ஷாப் அண்ட் வைன் ஷாப் பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் பிளாக் ட்ரெஸ் போட்டு இதே மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன். அவர் ஒயிட் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு தெரியல நான் தான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் படிக்கிட்டு ஓரமாக இப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்துட்டு நீ நடிக்கிறியா இதில், எதுக்கு இப்படி நடுவில் நின்றுட்டு இருக்கு அப்படின்னாரு. ஆனால் இல்லை நான் நடிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை இவர் தான் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணுறாரு, அன்வர்ன்ற கேரக்டர் இவர் தான் பண்ணுறாரு அப்படின்னாங்க. அப்பத்துலேருந்து பழக்கம். ப்ளஸ் அந்த படத்துல இருந்து நான் அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டேன். அதாவது வந்து மொட்டராஜேந்திரன் வந்து சுடுவார் அந்த ராங்கான ஒரு இது. ஸோ அந்த இது வந்து என் வீடு தான் அது. ஓகே, உங்க வீட்லயே ஷூட் அந்த சீன் ஐடியா கொடுத்தது நான். அதாவது வீடு மாற்றி சுடணும் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி சொன்னேன், ஆனால் என் வீட்டு நம்பர் வந்து 9, இவர் 19, பக்கத்தில் வந்து பார்க்கிங் இது இருக்கும், அதுதான் வீடாக இவங்க மாற்றிக்கிட்டாங்க, கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க. 19 டே வீடு நம்பர் 9 19 குட்டொட்டி இடம் மலமாடு அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சுட்டு திருப்பி வருவாங்க. ஸோ அந்த ஐடியா அப்போ நான் கொடுத்தேன். அப்போ அவங்க பேசிட்டு போது கொடுத்தேனே விஜய் சேது என்ன இரு அவன் நல்ல ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறான், அது நல்லா இருக்கு சொல்டா அப்படின்ட்டு அப்படி சொன்னார். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷு தான், நியூ தான், படம் தான். நான் ஒரு ஐடியா கொடுக்கும்போது அவர் ஓப்பன் ஆகி கொடுத்து எடுத்துக்கிட்டாரு. ப்ளஸ் எனக்கு நிறைய சொன்னார். ஆமாம். ஸோ விக்கி சார் பற்றியும் வந்து பேசி ஆகணும் இல்லை சார், இந்த மாதிரி ஒரு ஐடியா தரும்போது ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இல்லை நான் தான் அப்படின்னு இல்லாமல் அவருமே அதுக்கு ஒத்துக்கிட்டதெல்லாம் பெரிய விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. அவரை பத்தி சொல்லுங்களேன். விக்கினா பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நானும் ரொடிதானோட கேஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து விக்கினாக்கே தெரியாது நான் தான் மொத்த கேஸ்டிங் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த படம் வந்து தனுஷ் சார் ப்ரொடியூசரு. அதுக்கு முன்னாடி வந்து அது ஜிவிஎம் சார்கிட்ட இருந்தது. அதாவது கௌதம் வாசுதேவ் மேனன் சார் ஒரு ப்ரொடக்ஷனில் கௌதம் கார்த்திக் சார் பண்ண வேண்டிய படமாக இருந்தது அது. அதுக்கப்புறம் தான் மாறி இங்கே தனுஷ் சார்கிட்ட வந்து இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து அப்போயே வந்து நான் இருந்தேன். அப்போயே நம்ம போய் பார்க்குறது எல்லாமே போயிட்டு இருந்தது. அப்போ இங்கே வரும்போது நான் பயந்துட்டேன். ஆஹா இங்கே வந்துருச்சு நயன்தாரா மேம் அப்படின்னாங்க. நயன்தாரா மேம் அப்புறம் விஜய் சேதுபதி சார் அப்படின்னா அவ்வளோதான் போச்சு போல இருக்குது, நமக்கு இந்த வாய்ப்பு இல்லை போல இருக்குது, இதுக்கு மேலே நம்ம எங்களுக்கு கூப்பிட போகிறாங்கட்டு. லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்ல வந்து பேப்பர்லலாம் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து ஷூட் போகிறாங்க, பாண்டிச்சேரியில் லொக்கேஷன் பார்க்குறாங்க, எல்லாமே ஃபைனல் ஆச்சு. டாப் வரைக்கும் கூப்பிடவே இல்லை. அப்புறம் ஒரு 3 days முன்னாடி தான் கூப்பிட்டாங்க. செந்தில் வந்து ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் வா அப்படின்னாரு. ஆஃபீஸுக்கு நம்ம போனோடனே போய் அப்படி தான் நின்னேன். போய் நின்னே பார்த்துட்டு அப்படியே இருக்காருல்ல. ஓகே, என்ன அது ஒரு பெக்யூலரான கேரக்டர். அது ஃப்ரெண்டு குரூப்பில் இருந்துட்டு நான் வந்து நயன்தாரா மேம் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னும் போது அப்படியே இருக்கிறதுல ஓகேன்ட்டு நான் ஒரு காஸ்டியூம் போட்டிருந்தேன். இது நல்லா இருக்கு, நீ வரும்போது உன்னோட காஸ்டியூமே மொத்தமாக நீ கொண்டு வந்துரு, நீ அப்படியே இருக்க, எனக்கு அப்படிதான் வேணும் அப்படின்னாரு. ஸோ அப்படிதான் நானும் ரவுடி தான் கிடைச்சது. அதுக்கடுத்து என்ன படம் சார் பண்ணீங்க? நானும் ரவுடி தான். நானும் ரவுடி தான்ல வந்து என்னோட சம்பளம் வந்து 750 rupees per day. எனக்கு அதுவே எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாது. கிட்டத்தட்ட வந்து 56-57 நாள் நடித்தேன். அப்படி பார்க்கும்போது அது எனக்கு பெரிய சம்பளம். காலேஜ் முடிச்சுட்டு வந்த பையனுக்கு ஆல்ரெடி வீட்டிலேருந்து ஒரு பாக்கெட் மணி ஒன்று வரும். அதுக்கப்புறம் 750 எனக்கு அப்போ என்ன செலவு பண்ணுறதுனே தெரியாது. பாண்டிச்சேரியில் ஷூட்டிங், ரூம் இருக்கு, ஸோ செலவு கிடையாது. ரூம் அவங்களே தந்துருவாங்க, சாப்பாடு அவங்களே கொடுத்துருவாங்க, வண்டியும் வந்துடும். ஸோ அந்த 750 எனக்கு செலவு பண்ண தெரியாது, அதுவே எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட 2வது படம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மொட்டை சிவா கெட்ட சிவாவில் வந்து அது ரீமேக் மூவி அப்படின்றதுனால எனக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, போலீஸ் கேரக்டர். அது லாஸ்ட்டில் தான் நானும் இதே மாதிரி தான் ஷூட்டிங் போகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் கூப்பிட்டு ஃபைனல் பண்ணாங்க. அப்போ ஹைதராபாத் போயிருந்தேன். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பாண்டிச்சேரி. ஸோ மொதல் மூவி பாண்டிச்சேரி, அப்படியே வந்து ஹைதராபாத்தில் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இதெல்லாம் வந்து கெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் கம்ப்ளீட்டாக. ஸோ அப்படி வந்து மாஸ்டர் வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருப்பார், இந்த பையன் யார், என்ன ஏது, உங்கள் பேர் என்னது, ஏன்னா என்னோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரீமேக் மூவின்றதுனால ஆல்மோஸ்ட் வந்து அந்தந்த கேரக்டர் என்னென்ன பண்ணியிருக்கோ அதே தான் இந்த கேரக்டரும் இங்கேயும் பண்ணோம். ஸோ அதாவது தெலுங்குல வந்து அந்த மூவி பட்டாசுன்ற மூவி தான் ரீமேக், மொட்டை சிவா கெட்ட சிவா. இதுல என்ன கேரக்டர் பண்றாங்களோ அதே இதுதான் இந்த சைட்ல வரணும். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ரீமன் சார் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து எனக்கு கொடுத்தாரு. இந்த பையன் ரியாக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முக்கால்வாசி நான் மேக்ஸிமம் ரியாக்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஃபுல்லா அவர் சண்டை போடும்போது வந்து பா அப்படின்ட்டுலாம் ரியாக்ஷன் கொடுக்கறதுல இருந்து. ஸோ என்னை வந்து ஒரு சில இடத்துல வந்து அசிங்கப்படுத்துவாங்க. அந்த இதுல அந்த வில்லன் வந்து நம்ம மேல வந்து துப்பிட்டு அந்த மாதிரி எல்லாம் சீன்ஸ். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் அவருக்கு பிடிச்சதுல இருந்து. அவர் எதுக்கு பிடிச்சதுறான்னா சத்யராஜ் சார் வந்து ஒரு இடத்துல வந்து அவர் அரைவர், அப்போ பின்னாடி நான் தான் நின்றுட்டு இருப்பேன். அப்போ நான் பாட்டுக்கு நார்மலாக தான் இப்படி நின்றுட்டு இருப்பார். அரைஞ்சனே ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் வந்து பின்னாடி இருந்து கொடுத்துருந்தேன். அதை அவர் நோட் பண்ணிட்டு நல்லா இருக்கு இந்த பையன் எலிவேட் பண்றான் சீனை அப்படின்ட்டு சில இதெல்லாம் அப்படி கொடுத்தாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அவங்க நடிப்புக்குன்னே ஊர்னவங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்ததுனால எனக்கு அந்த பேக்ரவுண்ட் அந்த இதெல்லாம் வந்து இங்க கேமரா வைக்கிறாங்க, இந்த டைம்ல நம்ம வந்து பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நீங்க நிறைய அடங்கமர், அதுக்கப்புறம் அடங்கமர் வந்து யாருன்னா அமீர் சரோடைய அசிஸ்டன்ட் தான் அவர் டைரக்டர். ஸோ அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஃபிஜி போயிட்டு 3வது படம் ஃபாரின் போயிட்டேன்.
அப்பா எப்படி சார் இது பாண்டிச்சேரி டு ஃபாரின்? ஆமா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, அங்கிருந்து அப்படியே ஃபாரின். அது வந்து விபி சார் படம் பார்ட்டி, இன்னொரு ரிலீஸ் ஆகல அந்த படம். அந்த படத்துக்காக போயிருந்தேன். அதுல வந்து ரொம்ப சின்ன கேரக்டர் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் இது முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா இல்ல வந்து ஒரு நல்ல ஃபேஸ், உனக்கு 400 கோடி தான் முடிஞ்சோடனே ஒரு பிரேக் கிடைச்சிருக்கணும், ஆனா நீ சூஸ் பண்ணி பண்ணிட்டு அப்ப நமக்கு தெரியாது, மத்தவங்க கைட் பண்றதை தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தது. அப்போ சொல்லும்போது வந்து இது சின்ன கேரக்டரா இருக்கே ஏன் வரணும் போது வெங்கட் பிரபு அண்ணாவுடைய அசிஸ்டன்ட் தான் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து சின்னது பெருசுலாம் பார்க்காது, இது வரைக்கும் நீ ஃபிஜி பார்த்திருக்கியா, ஃபாரின் வந்திருக்கியா, இல்ல வெங்கட் சார் தெரியுமா உனக்கு, தெரியாதுல்ல, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்ல, ஸோ கிளம்பி வா, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வா, அதுக்கப்புறம் நீ எல்லாமே இன்டராக்ட் பண்ண டைம் எல்லாம் கிடைச்சதா, பண்ணீங்களா? ரொம்ப ரொம்ப நாங்க ரொம்ப க்ளோஸா இருந்தோம் அந்த இடத்துல. அங்க போனதுக்கு அப்புறம் வெங்கட் பிரபு சார்ல எங்க ரூமுக்கு வந்துருவாரு டைரக்டா. ஸோ ஷூட் எப்படின்னா நைட் ஃபுல்லா நடக்கும். 6 o'clock தான் நாங்கள் போவோம், நிலார செட் நடக்கும். அந்த இடத்துல 6 முடிஞ்சு மார்னிங் 7 o'clock தான் முடியும். ஸோ மார்னிங் 7 o'clock முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு வந்து டின்னர் வந்து மார்னிங் 8 o'clock எங்களுக்கு டின்னர் டைம் சாப்பிட்டுட்டு படுப்போம் அப்படின்ற மாதிரி. அந்த டைம்ல வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், வெங்கட் பிரபு அண்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னோட ரூம் தான். ஸோ அது வந்து எப்படின்னா வில்லா மாதிரி ஒரு வீடு எடுத்துட்டு அந்த வீட்டில் வந்து இருக்கணும். ஒரு வீட்லயும் 3 பெட்ரூம் அந்த மாதிரி இருக்கும், 3 பேர் இருக்கணும். ஸோ நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால வெங்கட் பிரபு அண்ணாவோட பழகிறதுக்கு ரொம்ப. அவரோட படத்துல நெக்ஸ்ட் ஏதாவது பார்ப்போம், தெரியல, நாம அப்பப்போ மீட் பண்றது தான், பேசுறது தான், போயிட்டு தான் இருக்கேன். பட் பார்ப்போம். பட் ஆனால் மெட்ராஸ்காரனை பார்த்துட்டு எனக்கு ஆக்சுவலாக கலையன் சொன்னார் இந்த மாதிரி வந்து, ரஞ்சித் நான் கேட்டார்ரா உன்னை 4-5 வாட்டி கேட்டாரு, யாரா இவன்ட்டு, நான் கூட்டின்னு போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மேபி அவர்கிட்ட வேணா கொஞ்ச நாள் அப்போ நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒரு பயங்கரமான போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிதான் கேட்டிருக்கேன். பார்ப்போம், லெட்ஸ் see. ஸோ பார்த்தீங்களா, ஒரு குட்டியா ஆரம்பிச்சது எங்க வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியான பயங்கரமான கான்டெக்ட்ஸ், இவ்வளோ கம்மி லைக் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து ஒரு அளவுக்கு நீங்க வந்து பயங்கரமா ரீச் பண்ணிட்டீங்க. சரி சொன்னீங்க ஏடியா தான் உள்ள வந்தேன்ட்டு, நீங்க டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? சத்தியமா கிடையாது. என்னங்க சொல்றீங்க? இல்லைங்க, அந்த ப்ராசஸே இல்லை. என்னன்னா நான் நடிக்க போகும்போது, அதாவது மீன் வந்து அசிஸ்டன்டேட்டாக நம்ம நடிக்க போகும்போது அங்கே நடிச்சிட்டு இருக்கும்போது அது பின்னாடி இங்கே உட்காந்து நான் இமிடேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளால முடியாது. இப்போ ஏன் வந்து நான் எந்த ஒர்க்குமே வந்து ரெகுலர் அந்த 9 to 5 ஜாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னால் பண்ணவே முடியாது. இப்போ நான் டைரக்ஷன் எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் அதே தான், டைரக்டரோட ஒர்க் ஒன்று தான், கேமராமேனோட ஒர்க் ஒன்று தான், இப்படி தான் போயிட்டு இருக்கோம். பட் ஆனால் நடிகனா இருக்கும்போது தான் நான் ஒரு படத்துல கெட்டவனா இருக்கேன், இன்னொரு படத்துல வந்து ஹீரோ ஃப்ரெண்டா இருக்கேன், இன்னொரு படத்துல இப்ப நல்லவனா, கொஞ்ச நாள் படத்துல ஹீரோவாவும் இருக்கு, ஏதோ அது கிடைச்சா. ஸோ இந்த மாதிரி வந்து என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியுது. அதனால தான் வந்து எனக்கு இந்த ஜாப் வந்து வெறுக்கல, நான் இதை ரொம்ப லவ் பண்றேன். ஸோ ஆக மொத்தம் வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருக்கீங்க. லைக் நான் ஹீரோ கிடையாது, நான் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நடிகன். அந்த மாதிரி இந்த படத்துல தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா நம்ம ஒர்க் பண்ணது. உடல் வலி அப்படின்றது வந்து எனக்கு இதில் தான் தெரிஞ்சது. ஏன்னா இதுக்கான வந்து அணுகுமுறை இருக்குல்ல, ஒரு ப்ரொடியூசரை போய் பார்க்கறது, ப்ரொடியூசரை வந்து நம்ம இட்ஸ் அ ஹியூஜ் மணி. ப்ரொடியூசர் வந்து அமௌண்ட் வந்து போட வைக்கிறதுலேருந்து கேஸ்டிங்ல இருந்து அவங்களுக்கான சம்பளம் பேச, நான் இது வரைக்கும் எனக்காகவே நான் சம்பளம் பேசினது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ, ஸோ எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see the camera and நான் நடிக்கணும், இதுதான் என்னோட எய்ம். தவிர மற்றபடி வந்து I want to make money அதுக்கெல்லாம் வந்து நம்ம சினிமாவுக்கு வரல. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன். இது அவங்க என்ன கொடுக்குறாங்க நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நான் நடிச்சிட்டு இருக்கோம். அந்த டிமாண்ட் பண்றது இல்லை. இதுக்கு நம்ம போகும்போது தான் தெரியுது, ஓ இப்படியெல்லாம் டிமாண்ட் பண்றாங்கன்ட்டு. அவங்களுக்கு நான் சம்பளம் பேச வேண்டியதா இருக்கு, சம்பளம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹீஸ் புட்டிங் த மணி. ஸோ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய கிடைச்சது. இந்த 1.5 year ஆஃப் டிராவல் இருக்குல்ல, 1.5 year ஆச்சு இந்த படம் முடியாது. அதாவது நாங்கள் தேடி ஷூட்டிங் வந்து 62 days தான். ஷூட்டிங் டக்குன்னு முடிச்சிட்டோம். இந்த ப்ராசஸ்க்காக பின்னாடி நாங்கள் ஒர்க் பண்ண ப்ரீ அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மொத்தமாக சேர்த்து எங்களுக்கு 1.5 year ஆச்சு. அதாவது ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்து 1 year தான் ஆச்சு. ஃபெப் இந்த டைம்ல தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஃபெப் 9th ஸ்டார்ட் பண்ணோம் படம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கலையரசன் சார் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நிறைய புதுதான ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காரு. மெயினாக வந்து லைக் எங்களுக்கு வந்து அன்புவா அவரை வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான இந்த நெகட்டிவ் பண்ணுறாரு, பாசிட்டிவ் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு படத்தில் வந்து நல்லவரா கெட்டவரா கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? கலையனா வந்து நான் முதல்ல வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கும்போது வந்து தங்கம்னு ஒரு மலையாளம் மூவி ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பார்த்துட்டு, ஸோ ஹீரோவும் வந்து ஃப்ரம் மலையாளம் தானே, ஆர்டிஎக்ஸ் பண்ண அந்த ஹீரோ தான் அப்படின்றதுனால ஸோ ரெண்டு இதுக்குமே கரெக்டாக இருக்கும். டைரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து கலையனோட ஷேனிகம். ஸோ நம்ம டைரக்டர் வாலி வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணது வந்து கலையனோட போயிடலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இது கொஞ்சம் ஏஜ்டாக இருந்தால் நல்லா இருக்குமேட்டு தடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் கடைசியில் வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் பின்னி தள்ளிட்டு போயிட்டார். அவர் வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணதுலேருந்து, ஃபர்ஸ்ட் அவர் பழகுனதுலேருந்து
அதாவது வந்து இப்போ நான் எந்த 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னா அவருக்கு எந்த விட ரொம்ப ஜாஸ்தி இல்லை ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த அப்படி வச்சுக்கோ தான் அப்படின்ற மாதிரி வந்து அழகாக கையில் கொடுத்துட்டு போனதுலேருந்து அதுக்கப்புறம் எப்பா இவரையாடா நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ப்ளஸ் வந்து அவரை வந்து அதான் நிறைய படத்துல வந்து போட்டு தள்ளிடுறாங்க சாகிறது மாதிரி அப்படின்றாங்க. இந்த படத்துல அது கிடையாது. அன்பு இறந்துட்டாருன்னு 3 நாள் வந்து டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருந்தேன் நான். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சார்பேட்டை பரம்பரை பார்த்துருப்பீங்க. இதை நான் அவர்கிட்டயும் சொன்னேன். ஆனா சார்பேட்டை பரம்பரையில வந்து நீங்க வந்து விதவிதமா கொண்டு வருவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இம்மெச்சூரான ஒரு ஆளா வந்து அப்படி இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அரசியலில் போய் இது பண்ணிக்கிறேன் போது கடைசியில் வந்து சரி ஓகே இவன் தான் அவன் நண்பன் இவனை நம்ம காப்பாற்றணும்னு வரும்போது மாசா ஒரு இது கத்தியெல்லாம் வச்சுட்டு வருவோம். அந்த கேரக்டர் வந்து அதை மட்டுமே தனியா எடுத்துட்டு ஒரு படமா பண்ண அதை எலிவேட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அந்த படம் தான் மெட்ராஸ்காரன். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பயங்கரமாக சொல்லிட்டீங்க, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சீன் நீங்கள் இப்போ பண்ணீங்க இந்த படத்தில் வந்து ஈபியாவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் வில்லனாவும் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த ஒரு சீனுக்காக நான் பயங்கரமாக மெனக்கட்டேன்ப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மெனக்கட்டேன்னா என்னோட முதல் நாள் ஷூட்டிங்கு ஈபியை நம்ம ஒர்க் பண்ணும்போது புதுக்கோட்டையில் ஷூட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த வந்து ஷூட்டிங்க்கு ஏதுவான இடம் கிடையாது. இப்போ நாங்கள் போய்ட்டு ஒரு ஷூட்டிங்க்கு நம்ம போய் பெர்மிஷன் வாங்குவோம் இல்லையா, நம்ம போய் ஒரு இடத்துல பெர்மிஷன் வாங்கணும் எங்கே வாங்கணுன்ட்டு நமக்கு தெரியும். போயிட்டு நம்ம கேட்கும்போது அவங்க தான் பெர்மிஷன் கொடுக்கணுமா அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அங்கே ஷூட் பண்ணது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு இடத்துக்கு இருக்கிற எல்லா இடத்துலையும் லோக்கல் பஞ்சாயத்து, மாநகராட்சி, நகராட்சி, கலெக்டரு, அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இத்தனை பெர்மிஷனே வாங்கி வைங்க. ஸோ ஒரு நாளும் பிரச்சனைக்கு ஐ மீன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஷூட்டிங் மட்டும் நிற்கக்கூடாது அப்படின்றதுல வந்து தெரியும். அதுக்கு சுற்றி எந்த வந்து கொஞ்சம் டிலேடாக தான் ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு 10 to 12 days வந்து ஃபஸ்ட் என்னோட ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகலை. அது வரைக்கும் வந்து ஹீரோயினோடது இந்த மாதிரி தான் போர்ஷன்ஸ் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஈபியாக நம்ம சுற்றிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி படுத்த படுக்கை ஆகிட்டேன். படுக்க அடுத்த நாள் என்னோட ஷூட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கேமராமேன் தான் அப்போ வந்து பார்த்தாரு. வந்து பார்த்துட்டு ரூம் ஏய் என்னடா இப்படி இருக்கு, நாளைக்கு ஷூட் வேறு இருக்கு, நீ என்ன பண்ணுற போயிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரியவே தெரியும் இது வரைக்கும் அவன் உடம்பு அந்த மாதிரி ஆனது கிடையாது. ட்ரிப்ஸ் ஏற்றினது போயிட்டு 2 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நடிச்ச சீன் தான் அந்த கிளைமேக்ஸ் சீன் ஒன்று வரும் பாருங்க. எடுத்துட்டு நாங்கள் ரிவர்ஸில் தான் போனோம். ஏன்னா கெட்டப் சேஞ்ச் அப்படின்றதுனால எல்லாருமே நல்ல தாடியெல்லாம் பெருசாக வளர்த்துட்டு. ஓகே, ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்து ஃபர்ஸ்டே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணீங்க. கண்டினியூட்டி அதெல்லாம் பிரச்சனை. அது ஃபைட் சீனு போட்டு ட்ரெயின் அந்த 2 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றினதுனால கொஞ்சம் இந்த சீன் நடிச்சான். மற்றபடி நடிக்கிறதுலாம் நமக்கு தூங்கி ஏஞ்சி வந்து நடிகனோட நடிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு டெய்லி கேமரா முன்னாடி போய் நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ சினிமாவில் வந்து நிறைய பேர் ஒரு லெவலுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு ஹைட்டை வந்து ரீச் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டில்? நான் எப்போவுமே அந்த மாதிரியான இலக்கை வைக்கிறேன். நான் எப்போவுமே வைக்கிறது வந்து சின்ன சின்ன கோல்ஸ் நான் வைப்பேன். அந்த சின்ன சின்ன கோல்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் என்னோட இது. எப்போனா ஃபார் எக்ஸாம்பிள் நடிக்கணும்ன்ட்டு நம்ம ஆசைப்பட்டது, நான் பார்த்து வியந்த வில்லன்னா ஆனந்தராஜ் சார் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்பார். அவரோட மொதல் படமே நம்ம வந்து பண்ணிட்டோம். அடுத்து சத்யராஜ் சாரோட ஃபேன் நான். என்னோட 2வது படமே நான் அவர் கூட நடிச்சிட்டேன். எங்கேயும் உங்களுக்கு ஆப்பிள் சைஸ்ல மச்சம் இருக்குங்க, நினைக்கிறதெல்லாம் நடக்குது டக்கு டக்குன்னு. அது ஸோ அந்த மாதிரி வந்து ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான். இப்போ அதாவது வந்து இந்த 10 வருஷத்தில் 10 படம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு 10 வருஷத்தில் 10 படம், ஐ மீன் இந்த 25ல 10 படம் பண்ணிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுதான், அதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அதோ இப்போ முந்தானத்து வரைக்கும் வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது, நம்ம கனெக்ட் வரல. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களை ரீச் பண்ணியிருக்கலாம், மெட்ராஸ்காரன் மூலியமாக உங்களுக்கு ரீச் பண்ணியிருக்கலாம். ஸோ மெட்ராஸ்காரன் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த 10 வருஷம் ப்ராசஸ் தேவைப்படுது. அதுதான், அப்படி தான் நான் போயிட்டு இருக்கேன். மற்றபடி இந்த டெஸ்டினேஷன் அந்த டெஸ்டினேஷன்லாம் வந்து கிடையவே கிடையாது. நிறைய படங்கள் பண்ணோம், முடிஞ்சா 365 நாளில் ஒரு 350 நாள் நடிக்கணும். அந்த மிச்ச ரைஸ் மட்டும் சார் ரெஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல, குடும்பத்தை கொஞ்சம் அந்த கேப் வச்சு பார்த்துக்கலாம், அப்பயாச்சு பார்த்துக்கணும் அப்படின்றது. சூப்பர் சார். இப்போ ரீசெண்டாக நிறைய ஹீரோஸ் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களில் இந்த பையனை பார்த்தா கண்டிப்பாக மேலே வந்துடுவாருன்னு தோணுதுன்னா யாரை சொல்லுவீங்க? மணிகண்டன். ஸோ ரீசெண்டாக அவரோட அந்த குடும்பஸ்தன் படம் கூட வர மாதிரி போயிட்டு இருக்குல்ல. ப்ளஸ் வந்து அவரும் வந்து நிறைய, அதாவது வந்து நான் அவரோட பேட்டிகள் தான் நான் இப்போ நிறைய அவரது வந்துட்டு இருக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது வந்து அது நமக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கு. லைக் அவர் எப்படி சொல்றாருன்னா, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே பேசுவார், ரொம்ப யதார்த்தமா. ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒன்று சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு இல்லையா. ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் ஆக்சுவலாக வந்து எங்கள் டைரக்டர் வாலி இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டும் அவரு. ஸோ அவரை என்கிட்ட நிறைய சொல்லும்போது அப்போலேருந்தே எனக்கு கொஞ்சம் நான் இன்ஸ்பிரேஷன் வந்து எல்லாத்தையும் தான் எடுப்பேன், பர்டிகுலராக எப்படின்லாம் கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா உங்ககிட்ட தான் சில எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பேன், உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த இடத்துல நான் வச்சுப்பேன். அந்த மாதிரியான டைப் தான் நான். அப்படின்னும்போது வாலி என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணும்போது வந்து அவர் நான் நிறைய இடத்துல இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து எங்களை டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு. அவர் குடும்பஸ்தன் பண்ணும்போது நிறைய இதில் வந்து சொல்லியிருக்காரு, விசேகர் சார் படம் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி பெருசாகிட்டு இந்த மாதிரிலாம் பேசும்போது நம்ம பேசுவோம் நான் நினைச்சதெல்லாம் அவர் பேசிட்டு இருக்கிறாரு.
விஷேகர் சார் படம் அந்த மாதிரி ஃபேமிலியான. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் நானும் முன்னாடி தான் ஒர்க் பண்ணும்போது வந்து செந்தில் நாட்டை சொல்லுவேன், ஆனால் நீங்கள் பாருங்க ஹாரர் மூவி வந்து ரொம்ப வருஷம் ஆகுதுன்னா அது வந்து பட்டை கலப்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது எப்போ வந்தாலும் திடீர்னு ஒன்று போவோம் ஒன்று போகாது அவ்வளோதான் அப்படின்னு. அப்பதான் வந்து அந்த காஞ்சனா சீரிஸ், அரண்மனை சீரிஸ் எல்லாமே போயிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி நான் சொல்லுவேன். அப்படிதான் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அம்மன் படம் வந்து ரொம்ப லாக் ஆனதுக்கு அப்புறம் மூக்குத்தி அம்மன் வந்தது. அந்த மாதிரி ஃபேமிலி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபேமிலி என்டர்டைனர் இருக்கும்போது தான் வாரிசு எல்லாம் திடீர்னு பார்த்தா விஜய் சார் பண்ணுவார்லாம் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிலாம் சொல்லிடும்போது ஸோ மணிகண்டன் இஸ் ப்ராமிசிங். ஸோ அவரோட படம்னா நம்பி நம்ம தியேட்டருக்கு போகலாம் அப்படின்ட்டு. ரீசெண்டாக நீங்கள் பார்த்த ஒரு படம் மனசுக்கு ரொம்ப டச்சான படம், இந்த படம் நிறைய பேருக்கு தெரியல, இந்த படத்தை எல்லாருமே பாருங்கன்னா என்ன படம்? நான் மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவேன். மெட்ராஸ்காரன். இந்த படத்தை தாங்க பார்க்கணும், நீங்கள் ஆப்ஷனே கிடையாதுங்க. ஓடிடியில் கொஞ்ச நாள் வரப்போகுதுங்க, அதுக்குள்ளே பார்த்துருங்க. 7ஆம் தேதி ஆஹால ரிலீஸ் ஆகுது, கம்மிங் ஃபெப். பட் ஆனால் என்னன்னா தியேட்டரில் வரும்போது நிறைய பேர் வந்து ஆக்சுவலி மிஸ் பண்ணாங்க. நாங்கள் படம் பார்க்க போயிட்டு இருக்கும்போதே உள்ளே இருந்தவங்கலாம் வந்து வெளியிலேருந்து அப்படி வந்து கட்டி பிடிச்சி, எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். அந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் உங்ககிட்ட கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ஸ்ல மறக்க முடியாதது ஒன்று. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நானும் முன்னாடி இதெல்லாம் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து எல்லாம் கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி தான் நான் சத்தியமில் பார்த்துட்டு வெளியில வரும்போது ஒரு 50+ இவங்கெல்லாம் வந்து கை கொடுத்துட்டு வேற லெவல் பண்ணிட்டு தம்பி அப்படி நீங்க கண்டுபிடிச்சாங்களா அந்த படத்துல? உங்க லுக்கே வந்து வேற மாதிரி இருந்தது. ஆமா அது கண்டுபிடிச்சிடுறாங்க. நானும் முன்னாடி தானே லுக்கை வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னும் போது இது முடிச்சு நம்ம வெளில ரொம்ப ஹைட் ஜென்ரலா எங்க போனாலும் உருவம் எந்த தனியாவே தெரியும். 10 பேர்ல வந்து ஒருத்தர் பெக்குலியரா ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னா அது நீங்க தான். ப்ளஸும் அதான் மைனஸும் அதான். என்னங்க அப்படி சொல்றீங்க? அதனாலேயே அந்த ஸ்கிரீன்ல அந்த டாமினேட்டிங், அதனால எங்க ஹீரோவோட நீங்க இதுவா இருக்கீங்க, எங்க வில்லனோட நீங்க பெருசா இருக்கீங்க அப்படின்னும் போது நம்ம நிறைய அதனால கொஞ்சம் மிஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க இந்த ஒரு ஹீரோ பேர் சொல்லணும், ஒரு டைரக்டர் பேர் சொல்லணும். இவங்களோட படத்துக்கு சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்டா கூட நான் போய் நடிப்பேன் அப்படின்னா எந்த ஹீரோ, எந்த டைரக்டர்? ஆரம்பத்தில் வந்து சங்கர் சாரும் ரஜினி சாரும் அந்த மாதிரி தான். நான் ஆரம்பத்தில் நான் சினிமாவுக்கு வரும்போதே அதான் சொல்லுவேன், சங்கர் சார் படத்தில் ஒரு ஓரமாக வச்சு ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக வச்சு நான் அப்படி நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன். இப்போ வந்து எனக்கு வெற்றிமாறன் சார், இப்போ நிறைய பேர் இருக்காங்க, நான் யாருமே தனியாக சொல்ல முடியாது. ரஞ்சித்னா இவங்க படத்துலலாம் பண்ணணும் சார், லோகேஷ் சார் மொத்தம் எல்லா டைரக்டர் படத்துலயும் நின்றுணும். இப்போ நம்ம ரொம்ப இன்ஸ்பைரிங். அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது வந்து அது எனக்கு பிடிச்ச அந்த டேஸ்ட்ல வந்து சங்கர் சார் வந்து ரொம்ப இதுவாக இருந்தார். இப்போ வந்து ஃப்ளேவர்ஸாக கொடுக்குறாங்க, உனக்கு இதான் பிடிக்குமா, இதோ இருக்கு பாரு இது புதுசா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒரு ஃப்ளேவரை காட்டும் போது வந்துட்டு இப்போ தான் நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இது கரெக்டான ஒரு டைம் இல்லை, நம்மளுடைய தமிழ் சினிமா வந்து இந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது. ஸோ சார் கடைசியாக இவ்வளோ நேரம் நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம், உங்களோட லைஃப் பற்றியும் சரி, சினிமா வாழ்க்கையை பற்றி சரி, உங்களுக்கு என்னென்ன சினிமாவில் பிடிக்கும் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருந்தோம். மெட்ராஸ்காரன் படத்தை நாங்கள் எல்லாருமே ஏன் தியேட்டரில் வந்து பார்க்கணும், அண்ட் இந்த படத்தை மக்கள்லாம் ஏன் பார்க்கணும் பொதுவாக? ஜென்ரலாக வந்து மெட்ராஸ்காரன் அப்படின்றது வந்து என்னடான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மூவி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற போது வந்து நம்ம வாலி டைரக்டர் இருக்கார்ல, அவரோட லைஃப்பில் வந்து உண்மையிலே நடந்த இன்சிடென்ட் இது. கம்ப்ளீட்டாக கிடையாது, அதில் வந்து சில பல கற்பனைகளை வந்து சேர்ந்து பண்ண அந்த இது தான். அதாவது வந்து படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? அந்த ஆக்சிடென்ட் நடந்து போயிட்டு அட்மிட் பண்ண, அதாவது அடுத்த நாள் அவரோட கல்யாணம், முன்ன நாள் வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி ஆக்சிடென்ட், பெருசாக ஆக்சிடென்ட் நடக்கல, சும்மா போய் நிப்பாட்டினாரு, ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு வந்தது தான். இது மட்டும் தான் ஸ்டோரியோட பிளாட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் சந்திக்கிற கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இப்படி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி எதனா, அந்த பொண்ணு கர்ப்பிணியாக இருந்தால் என்ன இருக்கும், அப்போ வந்து அந்த பொண்ணோட அண்ணன் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் என்ன இருக்கும், அவன் புருஷன் ஒரு பெரிய டானாக இருந்தால் என்னென்ன இருக்கும், இப்படிலாம் அந்த கற்பனை கதைகள்லாம் வந்து போட்டு நம்ம பண்ண படம் தான் அது. இந்த படம் வந்து நாங்கள் 100% வந்து ஃபுல்லாக அவங்களோட யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுவோம், மற்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணுவோம், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றோம், எல்லாருமே ஒர்க் பண்ண மொத்த யூனிட்டுமே தன்னோட சொந்த படமாக நினச்சி தான் இதில் ஒர்க் பண்ணாங்க. அதை நான் என்னால் 100% சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. புதுக்கோட்டையோட ஜானர் ரா எலிமெண்ட் அங்கே நிறையவே இருக்கும். அது ப்ளஸ் வந்து ஷீனோடைய அவரோட ஆக்டிங் வந்து நிறைய தமிழ் சினிமா பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஆர்டிஎக்ஸ் மட்டும்தான் தெரியும். இதில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கு மேலே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு உனக்காகவே பண்ணியிருக்காங்க போல இருக்க படத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஏன்னா கதை நாங்கள் சொல்லும் போது எல்லாருமே வந்து கேட்பாங்க அந்த மணிமாறன் கேரக்டர் யார் பண்ணுறா, நானும் தான் கூட உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ வரைக்கும் அவங்க யாருக்குமே தெரியாது, ஹீரோக்கும் தெரியாது, கல்யாணாவுக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேரோட தான் நான் மேஜர் பொசிஷன் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து எந்த கொஞ்சம் டாமினேட்டிங்காகவும் இருக்கும்.
அப்படின்னும்போது யார் இந்த கேரக்டர் யார் பண்ணுறேன் போது சொல்கிறேன் சார் ஷூட்டிங் அப்போ கெட்டப்போட போயிட்டு தான் முன்னாடி நின்னா நான் தான் மணிமாறன் அப்படின்னு சொல்லி. அப்படியா? அதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை, ரிவீலே பண்ணல. ஷேன் அவருக்கும் தெரியாது. அப்பதான் வந்து அடங்கமரோட ஸ்னீக் பிக்கை கொண்டு போய் காமிச்சேன். சார் நானும் ஆக்டர் தான் சார் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு. சரி இப்போ மணிமாறன் நான் தான் சார் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவர் சிரிச்சிட்டாரு. ஓ அப்படியா அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து தியேட்டர்லேயே ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸோடு தான் வந்து போய்கிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். அண்ட் ஓடிடியில் வந்தால் இன்னும் நிறைய ஏன் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு கிடைச்ச 160 ஸ்க்ரீன்ஸ் கிடைச்சாலும் அங்கங்கிட்ட ஒரு சில எனக்கு விஆரில் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாம் ஆச்சு. படம் பார்த்தவங்க யாருமே வந்து நல்ல படம் இல்லை அப்படின்னு சொன்னதும் கிடையாது. கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணிட்டோம் எல்லாருமே. இதை ஓடிடியில் பார்த்தா போதும், இதை போய் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும் அப்படின்ட்டு. அது வந்து சரி ஓகே அவங்களோட விஷ் அப்படின்றதுனால மிஸ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், அப்போ தெரியும் ஏன் நீங்கள் தியேட்டரில் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது. நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருக்கீங்களா? நிறைய படங்கள் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கும், அது மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஓடிடியில் இந்த படத்தை நம்ம ஏன் வந்து மிஸ் பண்ணோம் அப்படின்னு தோணிருக்கும் நிறைய படங்கள். எனக்கு ரீசெண்டாக தோண படம் ஜமா. இந்த படத்தை நம்ம ஏன் வந்து மிஸ் பண்ணிட்டோம், அந்த படம் மட்டும் தியேட்டரில் ஜெயிச்சிருந்ததுன்னா அது வேற மாதிரி ஒன்றா இருக்கும். ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி பாராட்டது ஆட்களே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து மெட்ராஸ்காரனும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியும் உங்களுடைய அந்த படைப்பு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா போதும் எண்ட் ஆஃப் தி டே அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துருச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், இவ்வளோ ஒரு பிஸியான டைம்லேயே எங்களுக்காக சொன்னது, இவ்வளோ நேரம் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய படங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. எல்லா படத்துக்கும் வந்து நான் தான் இன்டர்வியூ எடுப்பேன். அது யாருமே நீங்கள் அப்படிலாம் கேட்டுக்கூடாது. கண்டிப்பாக ஆமாம் நீயாமா ஆமாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நீங்களும் பேசணும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மெட்ராஸ்காரன் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து ஏன் முடியுது அப்படின்ட்டு எனக்கே வந்து லைட்டாக ஃபீலிங்ஸாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு படப்படன்னு பட்டாஸ் மாதிரி அவரும் பேசிகிட்டு இருந்தார். நமக்கே வந்து டஃப் கொடுப்பார் போலி அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த இன்டர்வியூ கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்டோட இன்னொரு நாளில் நானும் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Darshini signing up.